நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறோம். இந்த நாளுடைய செய்தி மேய்ப்பனும் ஆட்டு மந்தையும் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இன்று 6வது பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை தருவாராக. 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 1-7 முடிய நாம் தியானித்து விட்டோம். 1-7 வசனம் வரை நாம் தியானித்து இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் மற்ற வசனங்களோடு கூட அது ஒத்து இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஆகையினாலே சில வேளைகளிலே சொன்ன காரியத்தை மறுபடியும் சொல்ல வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் நான் முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்க பார்க்கிறேன். புதிய காரியங்களை கர்த்தர் என்று நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆமென். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், பரிசேயர்கள்ட்ட பேசி இருக்கும்போது என்ன சொல்றார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதாவது 1வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அவர் தன்னை ஒரு மேய்ப்பனாக இஸ்ரவேலர்களுக்கு, விசேஷமாக பரிசேயர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, அவர் தன்னை ஒரு மேய்ப்பனாக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் ஒரு ஆட்டு மந்தை என்று அடையாளப்படுத்தி பேசின பின்பு 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் சொன்ன கருத்து விளங்கவில்லையாம். ஆகினால் 7ஆம் வசனம், அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி தன்னுடைய அந்த நிலை, அவர் ஒரு மேய்ப்பன் என்ற அந்த ஒரு ஸ்தானத்தை விளக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் தன்னை குறித்து மேய்ப்பன் என்று அவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்போ ஒப்பிடுகிறார். மற்ற ஒரு கூட்டத்தோடு கூட தன்னை ஒப்பிட்டு, நான் அவர்கள் போல அல்ல என்ற ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். அப்போதான் என்ன சொல்லுகிறார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர் யாரை குறித்து பேசுகிறார்? 2 பகுதியாக நாம பிரிக்க வேண்டியதுக்கான ஒரு அவசியம் உண்டு. 2 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். என்ன அப்படி என்றால், யூதர்கள் மெஸ்ஸியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சரியா? யூதர்கள் அவரை, ஜனங்களை காப்பாற்ற மெஸ்ஸியா வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஒன்று என்ன, இதோ அந்நிய ராஜ்யங்கள், என்னென்ன ராஜ்யங்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்தது என்றால், சீரிய ராஜ்யம் ஆளுகை செய்தது, பாபிலோனிய ராஜ்யம் ஆளுகை செய்தது, அப்புறம் கிரேக்க ராஜ்யம், மேதிய பெர்ஷிய ராஜ்யம், அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் இயேசு பேசி கொண்டிருக்கும் போது ரோம ராஜ்யம் ஆட்சி கொண்டு சென்றது. அப்ப இந்த ராஜ்யத்திலிருந்து அவர்கள் ஏங்கி கொண்டிருந்த பழைய ஒரு ராஜ்யம், யாருடைய ஒரு பொன்னான காலம் யூதர்கள் மத்தியிலே அப்படி இருந்தால், ஒரு சில ராஜாக்கள் நாட்கள் அவர்களுக்கு பொன்னான காலமாக இருந்தது. நமக்கு தெரியும், நிச்சயமாய் தாவீது ராஜாவுடைய காலம், அதுக்கு பிறகு சாலமன் ராஜாவுடைய காலம், அதுக்கு பிறகு அப்புறம் தேசம் 2ஆக பிரிஞ்சு மற்ற ராஜாக்கள் அவர்கள் சரியாக என்ஜாய் பண்ணல. ஆனால் எசேக்கியேல் ராஜா வரும் பொழுது அவர்கள் நன்றாய் ஒரு பொற்காலமாக எண்ணினார்கள். அதுக்கு பிறகு உசியா ராஜா வரும் பொழுதும் அந்த தேசம் மிகவும் மக்கள் மகிழ்ந்திருந்தார்கள். ஆமென். அப்போ இவர்கள் இவ்வாறான ஒரு ராஜ்யம் எதிர்பார்த்து இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து தங்களை விடுவிக்க ஒருத்தர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். தாவீதினுடைய சிங்காசனத்தை அவர் முன்குறித்து, இந்த சிங்காசனத்துல நான் வருவேன், ஒரு மெஸ்ஸியா வருவார். அப்ப தாவீது சிங்காசனம் என்றால் என்ன? அவர்களுக்கு ஒரு அரசர், ஒரு ராஜா இருக்கார் என்று ஆண்ட வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சரியா? ஏன்னா இவங்களுக்கு ராஜா இல்லை, ராஜா கோத்திரம் அப்படியே இருக்குது. அந்த வம்சத்துல பிறந்தவர் தான் இயேசு. அப்படி இருக்க இவர்கள் ஒரு ராஜா வருவார் என்று காத்து கொண்டிருக்க வேளையிலே
ஒன்று ஜனங்களை இதோ அந்நிய ராஜ்யங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது நமக்கு தெரியும், இது ஒரு ஆவிக்குரிய விடுதலை. அல்லேலூயா. ஆவிக்குரிய விடுதலைக்காக இவர்கள் காத்து கொண்டு இருக்கவில்லை. என இவர்களுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், அது ஒன்றுதான். ஆமா, தோரா, அது எங்களுக்கு போதும். அவங்க அதுக்கு மேற்கொண்டு யோசிக்கவில்லை. அவர்களுக்கு அது இன்னும் வெளிப்படுத்தப்படவும் இல்லை. ஆகினால இயேசு அவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? எனக்கு முன்னாக வந்தவர்கள் அப்படி என்று. அப்போ இவர் என்ன செய்கிறார்? ஒன்று, இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்குவார்கள் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இயேசு அதற்காக வரவில்லை. அப்போ ஆனாலும் அவர்கள் எண்ணத்தை கருத்திலே வைத்து அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு முன்னாடி வந்தவர்கள். அப்ப எனக்கு முன்னாடி வந்தவர்கள் யார் அப்படி என்றால், அவர் யாரை குறிக்கிறார் என்றால், வேதத்துல சில வசனங்களை நாம் தியானித்து அங்கிருந்து நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும். முதலாவது ஏசாயா 1 அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போ இயேசுவுக்கு முன்பதாக இந்த பொறுப்பு, அதாவது இந்த மெய்ப்பனுடைய பொறுப்பு யாரிடம் தேவன் ஒப்பு கொடுத்திருந்தார் அப்படி என்றால், இது ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். இதை நான் ஏற்கனவே நாம் தியானித்து இருக்கிறோம். ஆகினாலே சற்று என்னோட கூட பயப்படுங்க. எசாயா 1:23, உன் பிரபுகள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. அப்படி என்றால் உன் பிரபுக்கள் இஸ்ரவேலர்களை என்னது காத்து வந்தவர்கள். கர்த்தர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அவங்க இருந்த பிரபுக்கள் அப்படி என்றால் கர்த்தராலே நியமிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே நம்பப்பட்டவர்களாக இருந்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரபுக்கள் என்ற பட்டியல் யார் யார் வருவா அப்படின்னா, ராஜாக்கள் வருவார்கள், தீர்க்கதரிசிகள் வருவார்கள், வேற யாருன்னு அடுத்த வசனத்துல அதுக்கு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பாப்போமா? எரேமியா 2:26. எரேமியா 2:26. திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும். யாரு? அவர்களும் அவர்கள் ராஜாக்களும். இரண்டாவது அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அப்ப இதுக்கு முன்னுக்கு இயேசுவனுடைய ஸ்தானத்திலே ஆண்டவர் நியமித்தவர்கள். ராஜாக்களை யார் நியமிக்கிறார்? ஆண்டவர் தான் நியமிக்கிறார். பிரபுக்களை ஆண்டவர் தான் நியமிக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் தான் நியமிக்கிறாரு. ஆசாரியர்களையும் ஆண்டவர் தான் நியமித்தார். அதிலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை விட்டு பின்வாங்கி இவர்கள் தேவனுடைய சத்தத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய வார்த்தை அன்பின் அடிப்படையிலே ஜனங்களை வழி நடத்தவில்லை. மாறாக அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் தங்களுக்கென்று லாபத்தை தேடிக்கொண்டார்கள். ஜனங்கள் மேல அக்கறைப்படவில்லை. ஆகினால்தான் இயேசு சொல்கிறார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா இரண்டாக பிரித்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு சத்தியம் விளங்கும். என்ன? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். சரியா? இதுக்கு முன்னுக்கு தேவன் நியமித்த
நபர்கள் என்ன செஞ்சாங்க? ஜனங்களை விசாரிக்கவில்லை, மாறாக கொள்ளை அடிச்சாங்களாம், திருடுனாங்களாம். அடுத்த காரியம் சொல்லுகிறது, ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போ இந்த இதுக்கு முன்னுக்கு வந்தவர்களிடம் ஒரு பொறுப்பு இருந்தது. என்ன பொறுப்பு? ஆடுகளிடம் பேசுகிற பொறுப்பு. டு கம்யூனிகேட் வித் த ஷீப். ஆடுகளிடம் இதுக்கு முன்ன வந்தவர்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. கர்த்தர் அப்படிதான் நியமித்தும் இருந்தார். ஏதோ ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு நான் என் பொறுப்புல இருக்கிறேன், நான் உண்டு, எனக்கு வேலை உண்டு, அப்படி அல்ல. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறோம், அல்லது பேங்க்கு போறோம், அல்லது இந்த டிஎன்பி, ஷபாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல பலவிதமான டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ பேங்க்கு போனோம்னா வர கஸ்டமர்களோட பேசுவதற்கு கவுண்டர்ஸ் இருக்கும். அவங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு முன்னுக்கு இருப்பாங்க, கஸ்டமர் சர்வீஸ் இருப்பாங்க. ஆனா அதே பேங்க்ல கஸ்டமர்களோட கூட நேரடியாக என்ன சொல்றது, டீல் பண்ணாத மற்ற நபர்களும் அந்த கவுண்டருக்கு பின்னாடி இருப்பார்கள், அல்லது அலுவலகத்தில் இருப்பார்கள். புரியுதா என்ன சொல்றேன்னு? பலவிதமான, இப்ப டிஎன்பிக்கு போனோம்னா கஸ்டமரோட பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனா அவ்வளவு பேர் தானா அந்த இடத்துல இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்கன்னு இல்லை, அதுக்கு பின்னாடி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க கர்த்தர் நியமித்தவர்களுக்கு ஒரு பிரதான ஒரு பொறுப்பு தேவன் கொடுத்திருந்தார். என்ன? ஜனங்களிடம் பேச வேண்டும், ஜனங்களை வழி நடத்த வேண்டும், டு இன்டராக்ட் வித் த ஷீப். ஆனா இவர்கள் என்ன செய்யவில்லையா? இவங்க பேசுனாங்களா? பேசுனாங்க, ஆனா ஜனங்கள் கேட்கவில்லையா. என்ன போட்டிருக்கிறது? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமா இருக்கிற ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்ப அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள்? ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. என்ன பேசியிருப்பார்கள்? ஆடுகள் செவி கொடுக்கவில்லை. அப்படி என்றால் முதலாவது அவர்களுடைய ஸ்தானம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அதை விளக்கம் கிடைக்கும். என்னது? எரேமியா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம யாரை பார்த்தோம்? ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். ஓகே, இப்ப எல்லாருடைய பொறுப்பையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நேரம் பத்தாததுனாலே நான் இதுல தீர்க்கதரிசிகளை மாத்திரம் குறிப்பா எடுத்து, தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருந்தார். அநேக காரியங்கள் இருக்குது, ஆனா ஒரு சில முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியும் சொல்றேன், இயேசு சொன்ன எனக்கு முன்பதாக வந்தவர்கள் அவர்களிடம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஜனங்களிடம் பேசியிருக்கணும். பேசினாங்களா? பேசினாங்க. ஆனா ஜனங்கள் கேட்கல. ஜனங்கள் கேட்கலன்னா அவர்கள் பேசினது நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையா இருந்திருக்க முடியாது. ஓகே, அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன பேச தேவன் மனதா இருந்தார், அது இன்றும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவத்தில ஒரு முக்கியமானதா இருக்கிறதுனாலே நாம் அதை தியானிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறேன்? இப்ப இன்று நமக்கு பிரதான நமக்கு மேய்ப்பனியார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பனாக இருந்து தன்னுடைய ஜனங்களை, சபைகளை வழி நடத்துவதற்காக 5 விதமான ஊழியர்களை ஒரு மேய்ப்பன் என்ற ஸ்தானத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓகே, அப்படி இருக்கையிலே இன்றும் அந்த பழைய ஏற்பாட்டுடைய அதே சாயல் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. அந்த வேளையிலே இன்று கர்த்தர் நியமித்த இந்த உடன் மேய்ப்பர்கள், பிரதான மேய்ப்பனு கீழே வேலை செய்கிற, ஊழியம் செய்கிற இந்த மேய்ப்பர்களுடைய பொறுப்பு என்ன அப்படி என்று நாம் அறிந்து கொள்வதற்கு எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துல ஒரு 4 பாயிண்ட்ஸை நம்ம அங்கிருந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படி என்றால்,
ஒரு மேய்ப்பன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்படுத்தின ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு தான். அதே வேளையிலே அவருக்கு செவி கொடுக்க வேண்டிய மந்தையின் பொறுப்பு என்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 33 1 6 வசனம். 1 6 வசனம் கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர். யார் சொல்றா? எசேக்கியா சொல்லுகிறார். எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மனுபுத்திரனே, நீ என் ஜனத்தின் புத்திரரோட பேசி. ஆண்டவர் சொல்லுகிறாரு எசேக்கியேல்ட்ட, நீ என் ஜனத்தின் புத்திரரோட பேசணுமாம். என்ன பேசணும்? அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு என்று போடுகிறது. என்ன? கர்த்தர் கீழே ஊழியம் செய்கிற ஒரு மெய்ப்பன் இன்று திருச்சபையிலும் கூட ஜனங்களிடம் அவர் சொல்ல வேண்டிய ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் என்ன? வருகிற ஆபத்தை குறித்து எச்சரிக்க வேண்டும். ஆபத்து வருகிறது. என்ன? மறுபடியும் வாசிக்கிற 2 வசனத்தை. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு. என்னன்னா, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியிடம் சொல்லி, இதோ இந்த தேசத்தின் மேலே பட்டயம் அனுப்ப போகிறேன், ஒரு யுத்தமோ ஏதோ நான் செய்ய போகிறேன், கர்த்தர் செய்ய போகிறேன். அப்போ நீ போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு. ஜனங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி, இதோ அதை பாதுகாக்க வேணும், எங்க யுத்தம் வருது, எங்க ஆபத்து வருது அப்படின்னு ஜனங்களை எச்சரிக்க வேண்டுமா. 1-6 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அதோடைய முழு விவரம் அங்க போட்டிருக்குது. அதாவது இந்த ஒரு ஆள் எச்சரிக்கிறான் இல்லையா, அவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. கீழ்ப்படியில நீ சொல்றத சொல்லு, நான் செய்யறத செய்யறேன் அப்படி இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப இயேசுவனுடைய பொறுப்பு இதிலே விளங்குகிறது. கர்த்தர் எச்சரிக்கிறவர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளை, தன்னுடைய மந்தையை எச்சரிக்கிறவர். எச்சரிக்கிறாரா? நிச்சயமா எச்சரிக்கிறார். ஆகையினாலதான் கடைசி நாட்களுடைய அடையாளங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பனுடைய, ஒரு போதகனுடைய பொறுப்பு என்ன? ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். ஆபத்து வருகிறது. எல்லா வேலையும் எல்லாம் நல்லா சுகமா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, உங்க ஆசீர்வாதம் இருக்கும், நீங்க மில்லியனர் ஆக போறீங்க, ஆண்டவர் உங்க உயர்த்த போறாரு, நீங்க வாழாகாமல் தலையாகுவீர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்னது? கல்லரும். எச்சரிக்கணும். கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்கள்ல நாம வெளியில நன்மையை எதிர்பார்க்க நிச்சயமாய் முடியாது. இப்போ நேத்து என்னுடைய மாமனார் வந்திருந்தாரு. அவருக்கு திடீர்னு இந்தியா அரசியல் மேல ஒரு அக்கறை, ஒரு பாரம். எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் பரபரப்பு ஓடுதுல, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர போறது இல்லையா. அப்போ இந்த புதிதா கட்சி தொடர்ந்து வந்திருக்கிற ஒரு நடிகர் அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நன்மை வருமா? சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு தமிழ்நாட்டில் இந்த குறைகள் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ இவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்கள் கடைசியான பொல்லாத நாட்களாக இருக்கிறதுனாலே நாம் நன்மையை எதிர்பார்க்க முடியாது. நன்மை இந்த நாட்கள்ல ஒருத்தனுக்கு வருது என்று சொன்னால் நிச்சயமா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே. அல்லேலூயா. ஒன்று, இந்த கர்த்தர் நியமித்த பிரபுக்கள், தீர்க்கதரிசிகள், விசேஷமா தீர்க்கதரிசி ஒரு பொறுப்பு என்ன? ஆபத்து வருகிற நாட்களிலே எச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பொறுப்பு என்ன அப்படி என்றால் 7 to 9 வரை வாசிக்கும் பொழுது,
மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இதுவும் எச்சரிப்பு. முதலாவது ஆபத்து வரும் என்று சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு. இரண்டாவது என்ன? நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பான். என்ன அப்படி என்றால், துன்மார்க்கம் என்றால் என்ன? நம்ம விளங்கி கொள்ளுகிற பிரகாரம் என்று சொன்னால் அநியாயம் செய்கிறது. ஒரு மனிதன் அநியாயம் செய்யும் பொழுது, ஒரு மேய்ப்பன், ஒரு தீர்க்கதரிசி இந்த ஜனம் இப்படி அநியாயம் செய்கிறார்களே என்று சொல்லும் பொழுது, அதை அந்த 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 பொறுப்பு, அந்த அதிகாரம் கர்த்தர் மேய்ப்பருக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் எச்சரிக்கணும். இது பொறுப்பு. ஜனங்களோட பொறுப்பு என்ன? கேட்கணும். கர்த்தர் வார்த்தைக்கு பயப்படணும். கர்த்தர் பார்க்கிறார் என்று என்ன செய்யணும்? ஐயோ, வராங்க நம்ம ஜனங்கள், காணிக்கை கொடுக்குறாங்க, தசமமாக கொடுக்குறாங்க, நம்ம சத்தம் போட்டா நம்ம விட்டு பிரிஞ்சிருவாங்களே அப்படி என்று தாலாட்டு பாடிக்கிட்டு கொண்டு இருந்தா அவர்கள் என்னவா? கள்ளர்கள். ஆமென். கடைசி நாட்கள்ல நம்ம வாழுகிற நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறதுனாலே, இந்த சபைக்கு வெளியே இருக்கிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை கெடுத்துவிடும், நிச்சயமாய் கெடுத்துவிடும். ஆகையினாலே கர்த்தர் சபையிலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மேய்ப்பனை கொண்டு என்ன எச்சரிக்கணும். அப்போ ஆடுகளும் மேய்ப்பனிடம் எப்படி இருக்கணும்? டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். எப்படி டிரான்ஸ்பேரண்ட் தமிழ் என்ன சொல்றது? வெளிப்படையா இருக்கணும். வெளியே ஒரு வாழ்க்கை, இங்க ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஜனங்கள் ஒழித்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். ஆண்டவருக்கு மறைவாக இருக்கிறது ஒன்றுமில்லை. அப்போ என்னது? இந்த அநியாய வாழ்க்கை, துன்மார்க்க வாழ்க்கையை குறித்து ஒரு மேய்ப்பன் எச்சரிக்க வேண்டும். பரப்பரம் அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். நீ சேர்ச்சு வாங்க போதும், நீ காணி கொடுங்க போதும், அப்படி என்பது என்னது? தவறு. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆனா இந்த நாட்களுடைய நிலை என்ன அப்படி என்றால், கண்டிக்கும் பொழுது ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்டிக்கும் பொழுது ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இது மேய்ப்பர், கர்த்தர் நியமித்த மேய்ப்பருக்கு மேல் விழுந்த பாரம். அவங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பாருங்க, அதே வசனத்தை படிக்கிறேன். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கனத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால், சொல்லல அப்படின்னா, இப்ப எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இப்ப நான் சொல்லலைன்னா என்ன ஆகும்? அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான். அவன் நிச்சயமா சாகதான் போறான். ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். நான் கணக்கு கொடுக்கணும். அப்ப இந்த ஊழியமானது லேசான ஊழியம் அல்ல. கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சுதான் ஆகணும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை கொடுக்கும் பொழுது நான் பேசிதான் ஆகணும். அவங்க மனசு கஷ்டப்படுமே, இவங்க தான் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்க, இது ஆண்டவர் கொடுத்த ஊழியம், நம்ம செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவுடைய நிலையையும் அவர் சுட்டி காட்டுகிறார். நான் உங்களுக்கு நான் அனுசரிச்செல்லாம் பேச முடியாது அப்படி என்று அவர் விளக்கி பரிசேயர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். பரிசேயர்கள் எதிர்பார்த்தது என்ன? அவருக்கு சாதகமாக, பரிசேயர்களுக்கு சாதகமாக இவர் வளைந்து கொடுப்பாரா என்று அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்து அதுக்கு முடியல. இயேசு வளைந்து கொடுக்காதவராக இருந்தார். சரி, மூன்றாவது என்ன? 10வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே,
நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்னன்னா, மன திரும்புதலை குறித்து பேச வேண்டும். ஆமென். ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு, அதாவது பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் ஒன்று என்ன? மனம் திரும்புதலுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் இங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்றால் அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? நாம் மனம் திரும்பத்தக்க இந்த வார்த்தை நம்மை குத்தும். ஏனென்றால் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பேசி கொண்டு இருக்கும் பொழுது அது என்னையும் குத்தும், உங்களையும் குத்தும். மனம் திரும்புகிற இடத்துல நிச்சயமாய் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நான்காவது பொறுப்பு என்ன அப்படி என்றால் 31 33 வரை வாசித்தோம் என்று சொன்னால், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உன் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி வருகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வார்த்தையமும் வாசிப்பதில் சாமர்த்தியமுடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ நான்காவது பொறுப்பு ஒரு மேய்ப்பன் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறது என்ன? அவன் பிரசங்கிக்க வேண்டும், அவன் போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இயேசுக்குள்ளாக இருந்தது. ஆபத்து வரும்னு சொன்னாரா? சொன்னார். இதோ ஆபத்து வருகிறது சொன்னார். நீங்க துன்மார்க்கம் செய்கிறீங்க, உங்களுக்கு அழிவு வரும் சொன்னாரா? சொன்னார். நீங்க மன திரும்புங்கன்னு சொன்னாரா? சொன்னார். பிரசங்கித்தாரா? ஆலோசனை கொடுத்தாரா? கற்றுக் கொடுத்தாரா? செய்தார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படி என்றால், இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தின் அடிப்படையில என்னன்னா, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே, இதோ நமக்கு போதிக்கிறவர்கள், அதாவது இயேசுடைய ஸ்தானத்திலே இயேசு நியமிக்காத ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறார்கள் அப்படி என்றால் இருக்கிறார்கள். ஆனாலும் அதுல நம்ம இருக்கிற ஆபத்து என்ன? அவர்களும் பேசுவார்கள், அவர்களும் நம்மை சந்திப்பார்கள், அவர்களும் நம்மை வீட்டிலேயே பார்ப்பாங்க. வீட்டுல சந்திக்கிறவங்க இருக்காங்க இல்லையாமா? ஜோவா விட்னஸ், அவங்க வீடை தெரிய வரவங்க, அவங்க ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள் இல்லை, அவங்கெல்லாம் கள்ள போதகர்கள். நிச்சயமாய் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக நம்ம என்ன செய்யணும்? யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. யாருக்கு செவி கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். சரி, அடுத்து இந்த பட்டியல்ல யார் வரான்னு கொஞ்சம் இன்னொரு பார்த்துருமா? அதாவது எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளனும் கொள்ளைக்காரமா இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் இல்லையா? சரி, அது வசனம் மட்டும் எழுதிக்கிங்க. ஏன்னா அது போன 2 வாரத்துக்கு முன்னுக்கே நான் இதை வாசிச்சிட்டோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2 - 10 முடிய என்னுடைய 2 வாரத்துக்கு முன்னு உள்ள செய்தியை நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான விளக்கம் தெரியும். இப்போ நான் சொன்னேன், யூதர்கள் யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? ஒரு மெசியா வரணும். எதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க? தன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் ரோமருடைய ராஜ்யத்திலிருந்து ஒருவன் விடுவிக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தாங்க. சரியா? அந்த அடிப்படையில
இப்ப இயேசு பேசினது எப்போ உள்ள பட்டியலை போட்டாரு? அங்க சோலமன் ராஜாவுக்கு பொறுப்பாடு வந்த ராஜாக்கள் எல்லாரும் என்னவா எப்படி வந்தாங்களா? அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருந்தார்கள். ராஜாக்கள் இருந்தாங்க, பிரபுக்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி புதிய ஏற்பாட்டிலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, சரி, பழைய ஏற்பாடுல எப்படி இருந்திருக்க முடியும்னா இருந்தார்கள். எரேமியா புத்தகத்தை வாசித்தோம் என்றால், எரேமியா காலத்துல எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் இந்த தேசத்தையுமே நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார், பாபிலோன் ராஜா உங்களை சிறைப்பிடித்து போக போகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் இல்ல இல்ல அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், இல்ல உங்களுக்கு ஆபத்து வராது அப்படி என்று ஆலயத்திலிருந்து அவங்க போதிச்சாங்க, ஆலயத்திலிருந்து கற்றுக் கொடுத்தாங்க. இது ஆசாரியர்கள் உடன்பட்டு இருந்தார்கள், இது நடந்தது. சரியா? அப்படி இருக்கையிலே அப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஏறக்குறைய ஒரு 700 வருடத்துக்கு முன்பு அல்லது 1000 வருடத்துக்கு முன்பு இருந்த வருடத்திலிருந்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு முன்பதாக சற்று முன்பதாக வந்த நபர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். புரியுதா என்ன சொல்றேன் பாருங்க? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், எனக்கு முன்னே வந்தவர்கள்னா 1000 வருடத்துக்கு முன்பு வந்தவர்களும் உண்டு, இதோ நான் வர்றதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக வந்தவர்களும் உண்டு அப்படின்னு குறிக்கிறார். அப்போ இது சரித்திரத்துல தான் இருக்குது இந்த குறிப்பு, வேதத்திலும் குறிப்பு இருக்கு யார் என்று. தன்னை உங்க இஸ்ரவேலர்களை இந்த ரோமர்களிடமிருந்து என்னால் விடுவிக்க முடியும் அப்படி என்று சொல்லி ஒரு சில நபர்கள் வந்திருந்தாங்க. யார் அவர்கள்? வேதத்தில் அவர்களுக்கான குறிப்பு உண்டு. எங்கே பார்க்க முடியும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். இது நம் கமாலியேல் இதை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 36, 37. ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான், ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான், அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே, குடிமதிப்பின் நாட்கள்னா என்ன? யாருக்காச்சும் கிளிக் பண்ணுதா? என்ன நாள்? வேதத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, குடிமதிப்பின் நாள். என்ன நாள்? எந்த சம்பவத்தை இணைக்க முடியும்? அங்க நடந்துச்சு குடிமதிப்பு நாள்ல தான் யோசேப்பு நிற கர்ப்பிணியா இருந்த மரியாதை கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? பெத்லகேம் போறாரு. அந்த நாட்களை குறித்து ஒரு குறிப்பு இருக்கு. அந்த நாட்கள்ல இன்னொருத்தர் இருந்திருக்கிறான். யாருன்னா, குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான், அவனை நம்பி இருந்தவர் அனைவரும் சிதறிக்கப்பட்டார்கள். 2 பேருங்க குறிக்கப்பட்டிருக்குது. சரித்திரத்துல என்ன குறிக்கப்படுகிறது அப்படி என்றால், இதோ இவனுடைய பெயர் கலிலேயனாகிய யூதாஸ் ஒன்று, 2வது சைமன் ஆஃப் பெரியா என்ற இன்னொருத்த எழும்பி இருக்கிறான், தியோடாஸ் தான் நம்ம வாசிச்சோம் இல்லையா, தியோதாஸ். அவன் 3வது அட்ரோங்கஸ் சொல்லி இன்னொருத்தனும் எழும்பி இருக்கிறான், சைமன் மேகுஸ் என்ற இன்னொரு நபரும். மொத்தம் 5 பேரு இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இதோ ரோமர்களிடமிருந்து உங்களை நாங்கள் விடுவிப்போம் என்று எழும்பினார்கள். அப்படி என்றால் என்ன? அவர்கள் தங்களை மெஸ்ஸியாவாக காட்டினார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கெல்லாம் இல்லை. அப்போ நான் தான் மெஸ்ஸியா என்பதற்கு என்ன அடையாளம்? கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றும் இயேசு கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்று பார்த்தால் இன்னும் உலகமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா மதத்திலும் ஒருத்தர் வர வேண்டும் ஒருத்தர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதத்திலும் அவர்கள் ஏதோ ஒன்று
எனக்கு மறதியாக இருக்குது. இந்து மதத்துல இந்த கலியுகத்துல தங்களை விடுவிப்பதற்கு விஷ்ணு இன்னொரு அவதாரம் எடுக்க வேண்டியது ஆயிருக்கிறது என்றும் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? இன்னொரு அவதாரத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியல? ஓகே, காத்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா நான் சொல்றது? சரி. இஸ்லாமியர்களும் நபி ஈசா அல்மசீஹ் வரணும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்க. விடுவிக்க வேண்டும். ஆனா இயேசு மறுபடியும் வரப்போகிறது. அவர் வர்றதுக்கான நோக்கமே வேற. சரி, இப்ப என்ன சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவர்தான் மீட்பர், அவர்தான் இரட்சகர். ஓகே, என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்ன? இந்த 8ஆம் வசனத்திலே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமா இருந்தார்கள். ஆகையால் அந்த வார்த்தை அங்க இல்ல, என்ன நான் சொல்றேன், ஆகையால் ஆடுகள் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால 2000 வருடமாக சபை அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. 2000 வருஷமா கர்த்தர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்று நம்ம சபையா கூடியிருக்கிறோம்னா இயேசுதான் மெசியா என்பதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஒரு கோர்ட்ல ஏதோ ஒரு ஒரு வழக்கு நடக்குது, அங்க ஒரு சாட்சிக்கு கூப்பிடுவாங்க. அல்லது ஒரு திருமணம், அரசாங்க திருமணத்துல சாட்சியாக கையெழுத்து போடணும். அப்ப அந்த சாட்சின்றது மிக முக்கியமான ஒரு நிலை. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம எப்படியாப்பட்டவங்கன்னா, பரலோக தேவன் உலகத்திற்கு மெசியாவாக வந்தார் என்பதற்கு நான் நீங்களும் சாட்சியாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய நிலையை, நம்மளுடைய அந்தஸ்து ஒரு நமக்கு இருக்கும் இல்லையா? நான் யாரு, எங்க பிறந்தேன், என்னோட பெற்றோர் யாரு, எவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எனக்கு என்ன படிப்பு பட்டம் இருக்குது, அதெல்லாம் பின்னால. முதலாவது என்ன? அவர் மெய்ப்பன், அவர் தான் மெஸ்ஸியா, அவர் தான் இரட்சகர். அதுக்கு நான் சாட்சி கொடுக்குறேங்க. எப்படி நான் சாட்சி கொடுக்குறேன்? அவர் வார்த்தையை கேட்குறேன், அதுபடி நடக்கிறேன். அல்லேலூயா. அதுல ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. ஆமென். அதுல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. ஆமென். சரி, யோவான் 10:8 முடிச்சிட்டோம். 10:9க்கு போவோம். நானே வாசல் என்று இந்த வாசலுக்கான விளக்கம் போன வாரம் கொடுத்தேன். அவர் தான் வாசல். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அந்த 3 வார்த்தைகளும் ஆசரிப்பு கூடாரத்துல 3 வாசலை குறிக்கிறது. முதல் வாசல் அங்க பலிபீடம், தண்ணீர் தொட்டி இருக்கிற அந்த பிரகாரம், அதுக்குள்ளாக நுழைய முடியும். அடுத்த வாசல் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைய முடியும். ஏன்னா அங்க சமூகத்துக்கு அப்பம், தூப வர்க்கங்கள்லாம் இருக்கும். 3வது வாசல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைக்கிற திரை. இது 3க்கும் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்ல முடியும் என்றால் என்ன? வழி, சத்தியம், ஜீவன். அது இயேசுதான் என்ன சொன்னாரு? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருந்தேன். அப்ப அவர் வாசல். என்ன சொல்லுகிறார்? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார். அப்போ அவர் எங்கே உட்பிரவேசித்தார்? அவரே வாசலாம். ஆட்டு மந்தையை பத்தி பேசி இருக்கிறாரு. சரியா? ஆட்டு தொழுவம் இருக்கும் இல்லையா? அதுல அவர் வாசலாக இருக்கிறாராம். அதாவது நம்ம இதை அப்படியே தொடர்ச்சியாக வசித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய எண்ணம் நேரம் எங்க போகுது? ஆட்டு மந்தையை தான், ஆட்டு தொழுவத்தை தான் குறிக்கிறது. இயேசுவே வாசலா இருக்கிறாராம். அவரை தாண்டி தொழுவத்துக்குள்ளாக வருகிறதாம். அப்போ தொழுவம் என்றால் என்ன? எதை குறிக்கிறது அப்படி என்றால் அது நித்திய ஜீவனை குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்கு வாசல்? நித்திய ஜீவனுக்கு வாசல். அப்புறம் அவர் வேற எதுக்கு வாசல்? தேவ ராஜ்யத்திற்கு வாசல். இயேசுவின் மூலியமா தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நான் பிரவேசிக்க முடியும்.
அவரே வழி, வேற அவரின்றி வேற யாரும் பிதாவிடம் போக முடியாதாம். இன்னொன்று, அவர் எதுக்கு வாசல்? பரலோகத்துக்கு அவர் வாசல். அவரின்றி பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இதுல ஒரு வித்தியாசத்தை நான் காட்டுறேன். நம்ம கொஞ்சம் வேற ஆங்கிள் அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். என்ன? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அந்த தமிழ்ல பாருங்க அழகா போட்டிருக்குது. பிரவேசித்தால் ஒரு 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 ஒப்பிடுதலை காட்டுறாரு, ஒரு கம்பேரிசன். அதாவது இப்படி சொல்றேன், நாளைக்கு நீங்க 5 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். சொல்றேன், நீங்க 5 மணிக்கு வந்தீங்கன்னா, நான் வச்சுக்கோமே, இதை நான் சேல்ஸ் பண்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க 5 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃபர் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எனி டைம் வரலாம், 5 மணிக்கு வந்தா ஆஃபர். அப்ப மற்ற நேரத்தில் நான் வர முடியுமா? அவருக்கு தாராளமா வரலாங்க. பட் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் இல்லை, நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும். அவர் தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்ப இயேசு சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் வந்தா, என வழியா வந்தா அவன் ரட்சிக்கப்படுவான். சரியா? அதுல என்ன ஒரு விஷயம் மறைந்து இருக்கிற சத்தியம் என்னவென்றால், நித்திய ஜீவன், தேவராஜ்யம், பரலோகம், இந்த 3 இடத்திற்கு இந்த வாசல் வழியா இயேசு இல்லாம ஒருவனால வர முடியுமா? வர முடியாது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், வர முடியும். கள்ளப்போதகனை போல இருக்குதானே. இயேசு இல்லாம நித்திய ஜீவனாக்குள்ள ஒரு ஆள் வர முடியுமா? நான் சொல்றேன், வர முடியும். இயேசு இல்லாம தேவராஜ்யத்துக்குள்ளாக வர முடியுமா? வர முடியுமா? வர முடியுமா? நான் சொல்றேன், வர முடியும். இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியுமா? என்ன சொல்றீங்க பிரதர்? நான் சொல்றேன், போக முடியும். எப்படி? எக்ஸ்பெரிமெண்டா? இதை மட்டும் கட் பண்ணி இவரு கள்ளப்போதகன்னு எடிட் பண்ணி போட்டு போறீங்க. முழுசா கேளுங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு யார்? வார்த்தையானவர். அவர் வார்த்தையானவர். அப்படி என்றால் இந்த வசனத்தை எப்படி படிப்போம்? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். அப்படி என்றால் அவர் இயேசு வார்த்தையானவர். அந்த வார்த்தையின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். சரியா? அப்போ இந்த கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ளாக, இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ளாக, இந்த மார்க்கத்தின்குள்ளாக ஒருவன் உள்ளே வர வேண்டும் என்றால் கண்டிப்பாய் அந்த வார்த்தையின் தூண்டுதலினாலே தான் வர வேண்டும். வார்த்தையினுடைய ஒரு ஒரு அந்த வார்த்தையினுடைய வல்லமையினால் தான் ஒருவன் உள்ளே வர வேண்டும். ஒரு வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை தொடும் பொழுது அவன் மனம் மாறி கர்த்தரிடம் வர வேண்டும். அவன் தேவராஜ்யத்துக்குள்ளாக வருவான், நித்திய ஜீவனுக்குள்ளாக வருவான், பரலோகத்துக்குள்ளாக வருவான். இது இல்லாம ஒருவன் உள்ள வருவானா? இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக ஒருத்தவங்க வருவாங்களா? வருவாங்க. ஒரு பட்டியல் போட்டிருக்கேன், நான் காட்டுறேன். இதெல்லாம் நம்ம சபைகளை பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன். முதல்ல அது என்ன தெரியுமா? விசுவாசத்துக்குள்ளாக யார் வருவா அப்படின்னா, எங்க வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குங்க, சபைக்கு போனாதான் கல்யாணம் நடக்கும். சபைக்கு போனாதான் என்னது, பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு, இல்லாட்டி கல்யாணத்தை நடத்த ஆள் இல்லை. ஆகினாலே கல்யாணம், திருமணம் நடக்கிற வரைக்கும் நான் சபைக்கு போறேன். அல்லது மாப்பிள்ளை கிறிஸ்தவ மாப்பிள்ளை, பொண்ணு இந்து பொண்ணு, அல்லது பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு, மாப்பிள்ளை இந்து.
ஒரே காதல். இவெல்லாம் நானா இல்ல, அவன் இல்லாட்டி நீ இல்ல அப்படின்னு உருகி ஒரு இதுக்கு தடையாக, நாங்க ஒன்று சேர்றதுக்கு தடையாக இருக்கிறது இந்த மதம் தான். இந்த பொண்ணு ரொம்ப வைராக்கியமா இருக்குது, நான் கிறிஸ்துவ விட்டு வெளியே வர மாட்டேன். அப்ப பையன் என்ன செய்வான்? நானும் வரேன். வார்த்தையினால வரானா இல்ல உலக காதல்னால வரானா? ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், அவன் மட்டும் இல்ல, சபையில எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம், அவன் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். அந்த பொண்ணு நித்திய ஜீவனோக்குள்ள வந்துருச்சு, பரலோகத்துல ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டுருச்சு. ஆனா அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நான் பொய் சொல்லி உட்காந்துருக்கிறேயா. தாலி கட்டுன்னு அடுத்த வாரம் சபையில பார்க்க முடியாது. திருமணம் முடிஞ்சு மிஞ்சி மிஞ்சி ஒரு மாசம், அதுக்கப்புறம் என்னது இன்விசிபிள் மேன், ஹோலோ மேனா பார்க்குவேன். எங்க அந்த இடம் அங்கே தான் இருக்கும். நமக்கு ஒரு படம் இருக்கு தானே, சபைக்கு போனா ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல உட்காருவோம். நம்ம போலன்னு சொன்னா மற்றவங்களும் அந்த இடத்துல தைரியமா உட்கார மாட்டாங்க, காத்துக்கு இருப்பாங்க. சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க, ஏசு இல்லாம தேவராஜ்யத்துக்கு வர முடியுமா? வர முடியும் அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க, நம்மளும் நினைச்சுக்கிறோம். அடுத்து என்னது? உதவிகள். உதவிகளை தேடி. இப்ப கிறிஸ்துவ சபையில கர்த்தருக்கு உண்மையிலேயே அது ஒரு ஊழியமா செய்தாங்க அந்த நாட்கள்ல. அரிசி பருப்புலாம் கொடுத்து. இந்த நாட்கள்ல என்ன செய்யறாங்க, அரிசி பருப்புலாம் வாங்கிக்கிறாங்க, சபைக்கு கூட்டம் வர மாட்டாங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க. அன்னைக்கு என்னைக்கு நம்ம உதவி செய்யறோம்னு சொன்னோமோ அன்னைக்கு வருவாங்க, அதோட அவங்களை பிடிக்க முடியாது. ஆனா இதற்காக ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதும் உண்டு. இன்னொன்னு ஊழியத்துக்காக வர்றதும் உண்டு. ஊழியத்திற்காக விசுவாசத்துக்குள்ளாக வர்றதும் உண்டு. இந்த ஊழியம் என்பது ரொம்ப அட்ராக்டிவ், ஆள் ஜனங்களை இழுக்கும். இந்த பிரசங்க மேடை இருக்கு இல்லையா, இது ரொம்ப அதிகமாக ஒரு ஆளை ஈர்க்கக்கூடிய ஒரு மேடை. ஆராதனை மேடை, ஒரு மியூசிக்கல் இசை, இது ஜனங்களை இழுக்கும். இது மேல ஆசைப்பட்டு விசுவாசத்துக்குள்ள வரங்களும் உண்டு. இதைதான் ஜாக் பூனன் ஐயா ஊழியக்காரர் சொல்லுவார், அறக்குறை ரட்சிப்பு என்ன செய்யுமா, இந்த இந்த இசை மேல ஆர்வத்துல உள்ளுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத பாடல்கள், கான்சர்ட்டு இதெல்லாம் வந்ததுக்கான காரணம் அதுதான். மினிஸ்திரிக்காக, ஊழியத்திற்காக இவர்கள் என்னது, வார்த்தையின்படி, வார்த்தையின் வல்லமையினால் உள்ளுக்கு வருவதில்லை, ஆனாலும் அவர்களுடைய இச்சை. இன்னொரு காரணம், எப்படி உள்ளுக்கு ஒரு ஆள் வர முடியும் அப்படி என்றால் பணம். விசேஷமாக ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு வந்தா பணம் சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட என்ன செய்வாங்க, உள்ள வருவாங்க. அப்புறம் மனைவி ரசிக்கப்பட்டாங்க. முதல் சொன்னது திருமணத்துக்கு முன்னுக்குள்ள உதாரணம். இது திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற உதாரணம். ஏதோ ஒரு காரணத்தை மனைவி ரசிக்கப்பட்டாங்க, அதனால நானும் வரேன். அல்லது புருஷன் ரசிக்கப்பட்டாரு, அதனால நானும் வரேன். அல்லது பிள்ளைங்கள்லாம் கேளுங்க, அப்பா அம்மா கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க, அதனால நாங்க வரோம், நீங்க உக்காந்தீங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில கட்டப்பட்டு, ஆண்டவர் இயேசு என்னது, நானே வாசல், என் வழியாய் உள்ளுக்கு வரணுமா, வார்த்தையினாலே நீங்க தேவராஜ்யத்துக்குள்ள வரணும். நாங்க உங்களை வழி நடத்துறோம், ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய பங்கு உண்டு. யூ கான் ரிலை ஆன் அவர் ஃபெய்த். உங்களுக்குள்ளாக விசுவாசம் வேத வசனத்தினால் எழும்ப வர வேண்டும். ஏன்னா விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஒரு வார்த்தையானவர். வேற காரணம் என்ன தெரியுமா? இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா தெரியல. நான் என்னுடைய மரணத்திற்காக நான் சபைக்கு வரேன். இது நான் கேட்ட காரியத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். சீனர்கள் மத்தியில் இந்த பழக்கம் உண்டு. ஏன்னா ஒரு சைனீஸ் மறிச்சாங்கன்னா அவங்களுடைய அந்த கடைசி அந்த அந்த அடக்கத்தோடைய செலவு இருக்கு இல்லையா, வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ்.
அதுல என்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தவங்க பேசி கொண்டிருக்குமா, அதனாலதான் வயசான காலத்துல அநேக சீனர்கள், அதாவது வசதி குறைவானவர்கள் என்ன செய்யறாங்களாம், கிறிஸ்துவத்துக்குள்ளாக போயிடுறாங்க. ஏன்னா அங்க அடக்க செலவு கம்மியா. சொன்னது உண்டு, டெத் பிளான், இறப்புக்கான திட்டம். இதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னது, தேவராஜ்யத்துக்குள்ளாம் வந்துட்டாங்க. மன திரும்புதல் இருக்காது, வேதவாசன சத்தியம் இருக்காது, அவங்க உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிறப்போம், அல்லேலூயா ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவர், ஆத்துமா அனுப்பினரே ஆண்டவரே, அது காத்துக்கிட்டு இருக்கோம் இழுத்துக்கிட்டு, எப்படா போவோம், இவங்க தூக்கி போடுவாங்களே அப்படி. இல்ல, உள்ளது ரியாலிட்டி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஒரு காரணம் இருக்கு, இந்த வசனத்துடைய முடிவு முழுமைக்கான ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்புறம் வேற எதுக்கு வருவாங்க, வியாபார நோக்கத்தோட வருவாங்க. அங்க ஏதாச்சும் விற்பனை செய்யலாம், இங்க போனா பொருளாதாரம் பிசினஸ் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, சிலர் தீர்க்க தரிசனத்தை நம்பியே விசுவாசத்துக்குள்ள வருவாங்க. இங்க போனா என்னை பத்தி இதை சொல்லுவாங்க, இங்க போனா அதை சொல்லுவாங்க, இவங்க தான் சொல்லுவாங்க, இங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்துக்காகவே வருவாங்க. அது உண்டா? உண்டு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை மாத்திரம் நாம் எதிர்பார்த்திருக்க கூடாது. ஆமென். இன்னொன்னு என்னன்னா, சுகத்துக்காக மாத்திரம் வருவாங்க. சுகம், ஹீலிங், எனக்கு சுகம் வேணுங்க என்று மட்டும் வருவாங்க. சுகம் உண்டா? நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, வேத வசன வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஆனா சுகம் கிடைச்சிச்சுன்னா அதோட அவங்க நம்ம பார்க்க முடியாது. அப்போ தேவராஜ்யத்துக்குள்ளாக இயேசு இல்லாம வர முடியுமா? சிலர் எண்ணத்துக்கு வர முடியும். சத்தியம் சொல்லுது முடியாது, இயேசு சொல்லுகிறார் முடியாது. ஆனால் நடைமுறையில ஜனங்கள் வராங்களா? வராங்க தான், சரி. ஆனால் அவர்களுக்கும் இதோ அவர் வழியாய் உள்ள நுழைந்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவானா? நமக்கு தெரிந்த இந்த ரட்சிப்பு என்ன அப்படி என்றால், இதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறக்கிறோம், பாவம் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு பரலோகத்துல ஒரு இடம் கிடைக்கிறது, ஜீவ புத்தகத்தில் நாம எழுதப்படுகிறது, தேவனுக்கு பிதாவுக்கு நான் பிள்ளையா மாறுகிறேன், இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா மாறுகிறேன், நான் நித்திய ஜீவன் உடையவனாக ஆகிறேன். இதான் ரட்சிப்பு நமக்கு அறிஞ்சது. ஆனால் இதோடைய மூல மொழி கிரேக்க வார்த்தையில he will be saved, அவன் ரட்சிக்கப்படுவான் என்ற இந்த சொல்லுக்கு கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொதே சேத்தாய் என்ற ஒரு வார்த்தை. இதோடைய அர்த்தம் என்னவென்றால், அவன் காப்பாற்றப்படுவான், விடுவிக்கப்படுவான், அவன் முழுமை அடைவான் அல்லது சுகம் அடைவான். இப்ப நம்ம ரட்சிப்பு என்னன்னா, காலகாலமா நம்ம ரட்சிப்பு என்று சொன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்னவென்றால், அவன் காப்பாற்றப்படுவானாம். சரி, அதை கொஞ்சம் விவரமா சொல்லுகிறேன். என்ன நடக்கும் என்றால், இந்த உலகத்தில் வருகிற ஆபத்திலிருந்து அவன் காப்பாற்றப்படுவான். யாரு? அவர் வழியாய் விசுவாசத்துக்குள்ளாக. அப்போ சில பேர் இப்படி சொல்லலாம், நான் அதே சபையில தாங்க நானும் இருக்கிறேன், நானும் கிறிஸ்தவன் தான், என் பேரை மாத்தியாச்சு, ஆனா ஆபத்திலிருந்து நான் காக்கப்படலை. அப்படி என்றால் கேள்வி என்னன்னா, நான் அவர் வாசல் வழியே வார்த்தையினாலே நான் உள்ளே வந்தேனா என்று நாம் யோசிக்கணும். என்னவாம், அவர் இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படி என்றால், உலகத்திலே வருகிற ஆபத்திலிருந்து அவங்க காப்பாற்றப்படுவாங்களாம், இரண்டாவது அவங்க பூரணமாக்கப்படுவார்களாம், மூன்றாவது அவர்கள் சுகம் அடைவார்களாம். அதாவது இது முழுமைக்கும் ஒரு சுருக்கமான காரியம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வித்தியாசம் வருமாம், ஒரு மாற்றம் வருமாம்.
இந்த சினிமாவில் ஒரு டைலாக் இருக்கு தானே, இப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு 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 காமெடி, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும். எப்படி தெரியுங்களா? ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஆபத்து நிலை, நோய்கள் நிறைந்த ஒரு நிலை, ஒரு பூரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு குறைபாடு உள்ள வாழ்க்கை. அவன் வாசல் வழியாய் உள்ளே நுழைந்தால் அவனுடைய முழு சூழ்நிலையும் அப்படியாய் தலைகீழாய் மாறுமாம். இது சத்தியம். அல்லேலூயா. அடுத்து இந்த 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 சத்தியம் ஆவிக்குரிய ரீதியில மாத்திரமல்ல, நம்முடைய பிசிக்கல்லையும் இது மாற்றத்தை கொண்டு வரும். இது பிசிக்கல்ல, சரீரத்துல ஒரு மாற்றம் வரும். இப்போ என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். நான் ஒரு அஸ்மா பேஷண்ட். எனக்கு அஸ்மா சிறு வயசுல, ஏறக்குறைய ஒரு 7-8 வயசு இருக்கும் நினைக்கிறேன், அல்லது 10 வயசுல எனக்கு அஸ்மா வந்தது. என்னால இந்த குளிர்ச்சியான பழங்கள், இரவு நேரத்தில் பழமே சாப்பிட முடியாது. விசேஷமா அந்த வாழைப்பழம் அது சாப்பிட முடியாது. தூசியில கொஞ்சம் தூசி பட்டாலேயே ஒரு மாதிரி வீசிங் வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்பாட்ஸில் விளையாட முடியாது. கொஞ்சம் தூரம் ஓடினாலே வீசிங் வந்துடும். இதெல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயந்து சாட்சியாக கர்த்தர் நாம் மகிமை அடையும்படியாக சொல்லுகிறேன். எப்போ நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தனோ, இந்த அஸ்மா என்னை விட்டு தானாகவே நான் ஜெபிக்கவே இல்லை, தானாகவே மறைந்து விட்டது. கிறிஸ்து பிரியமானவர்களே, அது எப்போதான் உணர்ந்தேன் அப்படி என்றால், இன்னொரு நண்பர் ஒருவர், நம்மள கூடி ஜெபிப்போம் தானே ஸ்டீவன் ஆஃபீஸில், அப்போ அவர் சொன்னார், அவருக்கு இந்த அனுபவம் வந்தது. அவருக்கு அஸ்மா இருந்ததுதான். அவர் ரட்சிக்கப்பட்ட, அவர் ஒரு இந்து, ரட்சிக்கப்பட்டோடனே அஸ்மா அவர் விட்டு போயிட்டான். அப்போதான் நான் யோசிக்கிறேன், ஆமால எனக்கு அஸ்மா இருந்துச்சு, எங்க இப்ப அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் யோசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் செய்வார், அவரே வாசல், அவர் வழியாய் உட்பிரவேசித்தால் நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இந்த அவன் ரட்சிக்கப்படுவான் என்பது அது நித்திய ஜீவனை குறிக்கிற சொல். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் நமக்கு பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை ரோமர் 10:13 அடிப்படையில அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னொன்று என்னவென்றால், இந்த காப்பாற்றுவேன் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ரெஸ்கியூ, ரட்சிப்பு என்பது காப்பாற்றுகிறது. இது என்னன்னு சொன்னா, கர்த்தர் வருகிற ஆபத்து அது இயற்கையின் அழிவாக இருக்கலாம், அல்லது மரண பிடியாக இருக்கலாம், பொருளாதார கெடுபடியாக இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல ஒரு ஆபத்து, வாகனத்துல போகிற வரோம் அங்க ஒரு பாதுகாப்பு, இதெல்லாம் அடங்கியதுதான் இந்த வார்த்தை, அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இதற்கு சிறந்த ஒரு 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 எடுத்துக்காட்டு அப்படி என்றால் சங்கீதம் 91. அந்த சங்கீதம் 91 நான் விரைவாய் சொல்லுகிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீ வீட்டில் வசிச்சு பாருங்க. அது முழுமையான பாதுகாப்பை குறித்து அது ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், இதில் நடமான கொள்ளை நோயாக இருக்கட்டும், நமக்கு எதிராக எழும்புகிறவராக இருக்கட்டும், எல்லாத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர் என்று இந்த சங்கீதம் 91 நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆனால் யாருக்கு இந்த பாதுகாப்பு, யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படி என்றால் 2ஆம் வசனம் சொல்லுங்க. முதல் வசனமும் 2வது வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். இப்படி சொல்றவங்களுக்கு தான் 3வது வசனத்திலிருந்து ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அப்போ அவர் வழியாய் உள்ளே நுழைந்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. அவன் ரட்சிக்கப்படுவான், பாதுகாப்பு உண்டு. அப்ப நம்ம இன்னைக்கு உறுதியா என்ன சொல்ல முடியும்? உலகத்துல என்ன நடக்கட்டும் யா, எனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமே, அவர் நம்பி நம்ம வந்திருக்கிறோம், அப்படித்தானே? அவன் இவ்வளவு நேரம் வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அவர்
நம்முடைய பிரயாசத்தை, விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஆபத்து வரும். ஆபத்து இல்லைங்க அப்படின்னு எரேமியா நாட்கள்ல சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. எரேமியா உரைத்ததை நானும் உரைக்கிறேன். ஆபத்து வரும். கடைசி நாட்கள் ஆபத்தான நாட்கள். ஆனாலும் அவர் வழியாய் உள்ள வந்திருக்கிற நமக்கோ ரட்சிப்பு உண்டு. ஆமென். வராதவங்களோட நிலை யோசிச்சு பார்ப்போமா? அப்ப நமக்கு என்ன ஒரு பொறுப்பு? ஆபத்து இருக்குது. நம்ம குடும்பத்தினர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்களை தயவாய ஆத்தும பாரத்தோட அவர் ரட்சிப்புகளாக நடத்தி நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அவங்க எழுந்து நின்று எல்லா ஆண்டவரையும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனம் இன்று எங்களை புடமிட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, வார்த்தையினானவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை உடைய வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் சத்துவம், வார்த்தையினுடைய நிச்சயத்தினாலே இதோ நாங்கள் கூடி வந்திருக்கிற நாங்கள் யாவரும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நியமித்த, கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்த இந்த ரட்சிப்பை கர்த்தரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆபத்து நிறைந்த நாட்கள், ஆபத்து நிறைந்த இந்த காலத்திலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்து உம்முடைய கரம் அவர்களை வழி நடத்தும்படியாய் நான் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் இந்த நாள்ல போஷிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே கர்த்தர் புதிய ஆரோக்கியத்தை தரும்படியாய், சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நீங்கி கர்த்தருக்கென்று உற்சாகமே ஓடுகிற புதிய பலத்தை கர்த்தர்னால கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்தும் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானம் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோமா. ஆமேன்.